Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா YouTubeல வந்து புதுசான அப்டேட் வந்து கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அந்த வரிசையில வந்து YouTube இப்போ ரீசன்ட்டா நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல சில வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம சேனல் வந்து கவர் பண்ணிட்டே வந்திருக்கோம். இப்போ ஒவ்வொரு அப்டேட் வந்து ஒவ்வொரு பீப்புள்ஸ்க்கு வந்து டைப்ஸ் வந்து வேரி ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்றேன், அதாவது சேனல் வந்து வச்சிருக்காங்க, சேனல் வந்து இல்லாதவங்க நான் சேனல் பீப்புள்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து ஒவ்வொரு அப்டேட் வந்து ஒவ்வொரு விதமா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம சேனல்ல வந்து ரெண்டு விதமான அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கவர் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ ரீசன்ட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து இந்த சேனல் இல்லாத எல்லாமே வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து 4K வரைக்கும் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம மொபைல் வந்து எந்த மாதிரி ஒரு பிக்சல் இருந்தா இப்போ 1080 ஏதாவது 720 பிக்சல் பேனல் இருந்தாலும் 4K வரைக்கும் வந்து வீடியோ வந்து பார்த்துக்கலாம். பட் என்னன்னு பாத்தீங்கன்னா 4K ஒரிஜினல் 4K வந்து நமக்கு தெரியாது. பட் கலர் கரெக்ஷன் எல்லாமே சேஞ்ச் பண்ணி 4K வந்து வீடியோ வந்து பார்த்துக்கலாம். இந்த அப்டேட் வந்து சேனல் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ சேனல் வச்சிருவங்களுக்கும் ஒரு அப்டேட் வந்து அப்பப்போ கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்டேட் தான் ரீசெண்டாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் கவுண்டை வந்து லைவா செக் பண்ணிக்கிற மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு பார்த்தா இப்போ நம்ம லைவ் சப்ஸ்கிரைப் கவுண்ட் வந்து செக் பண்ணும், ஒரு சேனல் வச்சிருக்கோம் செக் பண்ணுவாங்க, அப்பப்போ வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. செக் பண்ணுறதுக்கு வந்து வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்டோ இல்லாமல் வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணுவாங்க. பட் அதை நம்ம வந்து அக்யூரேட்டாக தெரியுமா இல்லையா தெரியாது. ஸோ அந்த கவலை போக்கமாக வந்து யூடியூப் வந்து புது அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. லைவ் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டு விதமான வீடியோஸ் நம்ம சேனல் வந்து கவர் பண்ணிட்டே இருக்கோம். நான் சேனல் வச்சிருக்கவங்களுக்கும் சேனல் வச்சிருக்கவங்களுக்கும் ஸோ கவர் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் யூடியூப் கொடுத்த அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வச்சிருக்கவங்களுக்கு இந்த அப்டேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்ல இருக்க சேனல்ல கம்யூனிட்டி டேப் அந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட் பற்றின ஃபுல் டீடைல்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த கம்யூனிட்டி டேப் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அப்டேட் என்னன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல வந்து அந்த அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க சொல்லியிருந்தேன். அதாவது கம்யூனிட்டி டேப்ல வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க சொல்லியிருந்தேன். ஸோ கம்யூனிட்டி டேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம செக் பண்ணிடுவோம். யூடியூப்ல சேனல் வச்சிருக்கவங்க வந்து வீடியோ வந்து டெய்லி வந்து அப்லோட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒரு நாள் 2 நாள் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. வீக்லி ஒன்ஸோ அல்லது டெய்லி வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருப்பாங்க. ஸோ வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து வீடியோ வந்து பேசிட்டு இருக்கும்போது வீடியோ இல்லாமல் வந்து ஒரு போஸ்ட்டாக வந்து ஏதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், அந்த வீடியோக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். அல்லது எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்து நம்ம பீப்புள்ஸ் கூட வந்து இன்டராக்ட் பண்ணிக்கலாம். அதாவது வீடியோவாக கொடுத்து இன்டராக்ட் பண்றதுக்கு மூலமா வந்து ஒரு போஸ்டா ஒரு போல் மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ் பத்தின வீடியோ வேணுமா, உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் பத்தின வீடியோ வேணுமா, அந்த மாதிரி வந்து ஒரு போல் கேட்டு மக்கள்கிட்ட வந்து எவ்வளவு வந்து பர்சன்டேஜ் வோட்ஸ் பண்றாங்களோ அதன் மூலமா வந்து நம்ம வந்து நீங்க இன்டராக்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட சப்ஸ்கிரைப்ஸ் கூட அதாவது டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதாவது போஸ்ட் வந்து ஏதாவது நீங்க இமேஜ் மாதிரி ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது நான் சொன்ன மாதிரி தம்ப்லைன்ஸ் ஏதாவது நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு விசஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான நியூஸஸ் வந்து இதை இமேஜ் வந்து நீங்க சென்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வரைக்கும் இருந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இமேஜ் வரைக்கும் தான் வந்து நீங்க சென்ட் பண்ணிக்க முடியும். அந்த கம்யூனிட்டி டேப்ல வந்து போஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இருக்க அந்த புது அப்டேட் மூலமா வந்து நீங்க 5 இமேஜ், அதாவது 1 இல்ல 2 இல்ல 5 இமேஜ் வரைக்கும் நீங்க அப்லோட் பண்ணி உங்களோட ஏதாவது டெக்ஸ்ட் வந்து மேல ஏதாவது டைப் பண்ணணும்னா ஈஸியா வந்து டைப் பண்ணி வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து அதை ஷோ பண்ணிக்கலாம். பட் வீடியோவா ஷோ பண்ண முடியாம ஒரு போஸ்ட் மாதிரி ஒரு டேப் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஈஸியா சென்ட் பண்ணிக்க முடியும். இதனால் வரைக்கும் 1 இருந்துச்சு, இப்போ 5 வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்க எப்படி போடணும்னா உங்களுக்கே தெரியும். யூடியூபோட உங்களோட சேனலுக்குள்ள போயிட்டீங்கன்னா கம்யூனிட்டி பேஜ்னு இருக்கும். அதை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கீழே கேலரி வந்து அப்லோட் பண்றதுக்கான உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து ஷோ ஆகும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இமேஜ்லாம் நீங்க வந்து போஸ்ட் பண்ணுமோ அந்த இமேஜ் எல்லாம் வந்து வரிசையா கிளிக் பண்ணிக்கங்க. 5 இமேஜ்க்கு மேல வந்து கிளிக் பண்ண முடியாது, அதுவே உங்களுக்கு ஷோ பண்ணும். ஒரு இமேஜோட சைஸ் நான் சொன்ன மாதிரி வந்து 16 MB மேல வந்து அப்லோட் பண்ண முடியாது. 5 இமேஜ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமேஜ்க்கு மேல ஏதாவது நீங்க வந்து டெக்ஸ்ட் டைப் பண்ணணும்னா ஈஸியா வந்து டைப் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா ஒரு 5 வீடியோ வந்து அப்லோட் பண்ண போறீங்க, இல்ல 5 தம்ப்லைனும் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும்னா ஈஸியா வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த 5 இமேஜோட கேப்ஷன்ஸ் இல்ல மற்ற விஷயங்கள் வேற ஏதாவது ஷேர் பண்ணணும், ஏதாவது உங்க ரிலேட்டடா நடக்குது, யூடியூப் உங்க சுத்தி நடக்கிறது ஏதோ ஒரு இமேஜ் வந்து நீங்க ஷேர் பண்ணணும். பட் ஒரு இமேஜ் தான் வந்து இவ்வளவு ஷேர் பண்ற ஆப்ஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த அப்டேட் மூலமா இனிமேல் வந்தீங்க 5 இமேஜ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு இந்த அஃபிஷியல் அப்டேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அதை முதல்ல கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ நான் ஒரு இமேஜ் போஸ்ட் பண்ணி வந்து மக்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும், நம்ம சப்ஸ்கிரைபர் ஏதாவது ஷேர் பண்ணோம்னா அந்த இமேஜ் வந்து ஸோ கஷ்டமாச்சு. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் வந்து சென்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ 5 இமேஜ் வந்து ஒட்டுக்கா வந்து அப்டேட் பண்றதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குமா தெரியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேனல் வச்சிருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி வரதுல யாராக இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்க, நான் சொன்ன மாதிரி வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம சேனல் வந்து ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா, ஏதாவது வீடியோ போறது ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் வந்து எந்தெந்த மாதிரி டெவலப் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். நான் அதுக்கு பற்றி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நானும் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னால் வந்து அதாவது ஒருத்தரே வந்து எல்லாமே பண்ணுறதுனால வந்து எனக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் எனக்கு வந்து வெளியிருந்து நடக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இருந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும் எனக்கு எந்தெந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எனக்கு வந்து நடந்துட்டு இருக்கு, எனக்கு தெரியாமல் எந்த மிஸ்டேக்ஸ் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து நான் லேர்ன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் கண்டிப்பாக வந்து நான் லேர்ன் பண்ணிக்குவேன். ஸோ இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நன்றி. அண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து இந்த வீடியோ பிடிச்சி நாளைக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன்.